ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். அதாவது இந்த கோன் மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதை நான் வந்து எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்ண அளவை வச்சு இன்னொரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறோங்க. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து அந்த கட் பண்ண அளவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கரெக்டாக அளவு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. நான் வந்து சாரியில் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வச்சு திருப்ப போகிறது இல்லை, அதனால் நான் எப்படி இதை வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கீழே வந்து பைப்பிங் வைக்கிறதுனால மேலே மாத்திரம் வச்சு திருப்பிட்டு கீழே வந்து அதை அப்படியே வச்சு அடிச்சிடலாம். நல்லா நீட்டாக வந்து பார்த்துக்கிறோங்க. கீழே வந்து கிளாத் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. ரெண்டு பக்கமும் போதுமான அளவு. கரெக்டாக அந்த சென்டர் வந்து நிப்பாட்டிக்கிறோங்க. கொண்டு வந்து அது அப்படியே கரெக்டாக அந்த சென்டர் கொண்டு வந்து அதை இது பண்ணி கீழே வந்து தைக்க வேண்டாம், மேலே மாத்திரம் வந்து இதை கட் பண்ணி விடுங்க. போதுமான அளவு. இதை வந்து அப்படியே வந்து இதை திருப்பிடுங்க. கீழே வந்து அடித்து திருப்போம். கீழே வந்து அடித்து திருப்ப வேண்டாம், ஏன்னா சுருக்கம் வருது அப்படிங்கிறதுனால. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கிறோங்க. நல்லா நீட்டாக வந்து உதறிக்கிறோங்க. இப்போ உதறிட்டு இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஈவனாக வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை நேர் இதில் வந்து தையல் ஓட்டிடுங்க. இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. கீழே வந்து பிசுறு இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த ஓப்பனுக்கு வந்து டிசைன் வந்து வைக்கணும். இதை அப்போ அதை எப்படி தைக்கிறதுங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பிசுறு இருக்குது, அதுக்கு வந்து பைப்பிங் வைக்கணும். முதல்ல இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி கரை வந்து ஒரு பக்கமாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த கரையோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு தேவையான கிளாத்தை இதிலே வந்து கட் பண்ணிக்கிறோங்க. அப்படியே அதை வந்து அடித்து திருப்பிக்கிடுவோம். நம்ம பிசுறு இல்லாமல் இதை கரெக்டாக அடித்து இதை வந்து திருப்பிக்கிறோங்க. இதை வந்து கரெக்டாக இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக இப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த கரையை வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து கைக்கு வந்து கரெக்டாக கிளாத் வந்து இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறோங்க. அந்த ஸ்லீவ் வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரணும் ரெண்டு பக்கமும். அதை பார்த்துட்டு கணக்கு பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக வச்சு தைச்சிருங்க. அதில் வந்து இந்த பக்கமும் கிளாத் இருக்கணும், அந்த பக்கமும் வந்து கிளாத் இருக்கணும். நமக்கு அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ கரெக்டாக மேலேருந்து ஒரு தையல் வந்து ஓரத்தில் போட்டுருங்க. முதல்ல இன்னொரு தையல் அதில் அப்படியே கரெக்டாக படிமானமாக போட்டுருங்க.
இதை கரெக்டாக சென்ட்ரு வந்து மடிச்சுக்கிறோங்க. அது ரெண்டையும் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டிசைன் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீட்டாக. இதில் வந்து சென்ட்ரு வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து. இப்போ இதுக்கு வந்து பைப்பிங்க்கு வந்து கிளாத் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பக்கமாக மடிச்சுக்கிறோங்க முதல்ல. இதை கரெக்டாக அந்த ஒட்டில் வச்சுருங்க. அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் வச்சு தையல் போட்டுருங்க. ஸ்லீவ் வந்து நல்ல பெரிய ஸ்லீவு. இப்போ அதை கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி நெகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்போ தான் பைப்பிங்க்கு வந்து கரெக்டாக வரும் அளவு. இதை வந்து அப்படியே வந்து உருட்டி வந்து கரெக்டாக அடிச்சிருங்க. உங்களுக்கு பைப்பிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து அப்படியே வந்து நீட்டாக உருட்டி அடிச்சிருங்க. கரெக்டாக அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க. அப்போ தான் நீட்டாக வரும் நமக்கு வந்து பைப்பிங் வந்து. இந்த 2 கிளாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு நீட்டாக வந்து இந்த கரெக்டாக அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த டிசைனும் இந்த பைப்பிங்கும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள் 2 ஸ்லீவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்லீவும் அழகாக வந்து இந்த டிசைனோட ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பைப்பிங் பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து அழகாக வந்திருக்கு ஸ்லீவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.